ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோமதி சக்திவேல் கிட்ட சண்டை போட்ட விஷயத்த பார்த்தீங்கன்னா மீனா கிட்டேயும் ராஜுகிட்டையும் சொல்லணும் இருக்காங்க. அப்போ மீனா பார்த்தீங்கன்னா அவர் தான் பேசுகிறாருன்னா நீங்கள் எதுக்கு அத்தை அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சண்டை போட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு உடனே ராஜு பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல, நானும் சித்தப்பாவை நல்லா ரெண்டு கேட்டிருப்பேன்ல அத்தை அப்படின்றாங்க. ராஜு என்ன பேசுகிற அப்படின்றாங்க. இல்லைக்கா அவரெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கேட்டால் தான் அவருக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரோட புள்ளைய பற்றி மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என் புள்ளைய பற்றி பேசினா நான் சண்டை போடுவேனா போட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கேட்குறாங்க கோமதி. அதுக்கு இல்லை அத்தை அவர்கிட்ட போய் எதுக்கு சண்டை போடணும், அதனால தான் கேட்டேன் அப்படின்றாங்க. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசி உள்ளே வராங்க. அரசி கிட்ட கோமதி பார்த்தீங்கன்னா என்னடி ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்றாங்க. ஆமாம் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. நீ ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்னாலே நீ தான் போகிற, அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலே நீ தான் போகிற, ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. உடனே அரசி பார்த்தீங்கன்னா என்னம்மா இவ்வளோ சூடாக இருக்கீங்க, இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே மீனா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைட் போட்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஃபைட்டா என்ன யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கேட்குறாங்க. உன்னோட சின்ன மாமா கிட்ட தான் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. இல்லடி அவன் பற்றி என்ன கதிரை பற்றி தப்பு தப்பாக பேசினான், அதனால தான் நாக்க பிடிங்கிற மாதிரி 2 வார்த்தை நல்லா கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அரிசி பார்த்தீங்கன்னா உங்களோட கோவத்தை குறைக்கிற இருமா நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் கொடுத்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்து கோமதி மீனா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருக்கும் கொடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி உன் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியா, அவங்க அம்மா செஞ்சாங்களா அப்படின்றாங்க. அம்மா அது இல்லைம்மா அப்படின்றாங்க. சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரிசி வீடியோ எடுக்கிறவங்க. என்னடி ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லைம்மா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மீனா ராஜியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரெசிபி மட்டும் வாங்கிட்டு வாடி உன் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட, இதை நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ மீனா பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஸ்வீட் இருக்கே அதை கூட அரிசி அப்படின்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அரிசியும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்னு இருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சரவணன் வராங்க. சரவணனும் வந்துட்டு என்ன அரிசி காலேஜ் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் வச்சிருக்கிற ஸ்வீட்டை பார்த்துட்டு இது அந்த கார்த்திகேயன் கொடுத்த ஸ்வீட் இல்லை, என்ன ராஜி நீ கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்றாங்க. அப்போ அரிசி பார்த்தீங்கன்னா ஆமாண்ணே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அண்ணா அந்த கார்த்திகேயன் ஸ்வீட் தான், இதை சாப்பிட்டு பாருங்க புதுசாக செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்து விட்டாங்கண்ணே, நீங்கள் கொஞ்சம் கடையில் தான் வாங்கி வைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரிசி சொல்கிறாங்க. இல்லையம்மா அதுதான் வாங்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கீங்களா, நிறைய வாங்கி வைங்கண்ணா, அவர் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்ல சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அரிசி சொல்கிறாங்க. என்ன அரிசி இது நான் எடுக்கிற முடிவா, இது அப்பா எல்லாம் எடுக்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணா அண்ணா கேட்பாரு அப்படின்றாங்க. சரி நீ சொல்லிட்டு அரிசி, நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்கிறாங்க. சரி அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா கிச்சனில் இருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போயிடுறாங்க. அப்போ ராஜியும் மீனாவும் பார்த்தீங்கன்னா யார் அந்த கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அரிசி பார்த்தீங்கன்னா இல்லை நீ ஒரு நாள் நான் அவரோட வண்டி முன்னாடி விழுந்துட்டேன் அப்படின்றாங்க. வண்டி முன்னாடி விழுந்ததுக்கா ஸ்வீட் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. இல்லை நீ அப்பா கடையில் இதை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்களா, நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரிசி சொல்கிறாங்க. சரி அவர் வயசு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அவர் வயசெல்லாம் எனக்கு தெரியாது அண்ணி அப்படின்றாங்க. சரி பார்த்தா ஒரு தோராயமாக வெள்ள சொல்லு அப்படின்றாங்க. ஒரு என்னோட 2-3 வயசு அதிகமாக இருக்கும் அண்ணி அப்படின்றாங்க. ராஜுவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிச்சுக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசிக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன கார்த்திகேயனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ ஃப்ரெண்டு இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசி ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கார்த்திகேயனுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. கார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அரசிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க. ஓகே தான், நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, அப்பா கிட்டலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. கார்த்திகேயன் பார்த்தீங்க ப்ளீஸுங்க கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்றாங்க. அரசியும் பார்த்தீங்கன்னா சரிங்க நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவேலை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பத்தை பார்த்தீங்கன்னா சரிடா முத்துவேலு நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்திருக்க, சரி போயிட்டு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் 2 நாள் பெட்டில் படுத்துகிட்டே இருந்தல, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. உடனே அப்பத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு நான் உன்னை பெத்தேன், ஆனால் நான் குத்துக்கல்லாட்டம் தான் இருக்கேன், உனக்கு வந்த அந்த இது எனக்கு வந்தால் நான் போய் சேர்ந்துட மாட்டேனா, என்னோட உசுரை வேணா எடுத்துக்கிட்டு
விட்டான் அந்த கடவுள் அப்படின்றாங்க. உடனே வடிவும் மாரியும் பார்த்தீங்கன்னா, "அத்தை நீங்க எதுக்கு அத்தை அந்த மாரி சொல்றீங்க? நீங்க இன்னும் நல்லா இருக்கணும் ரொம்ப நாளைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் நல்லா தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவேலும் சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "அண்ணா ஹாஸ்பிட்டல்ல வேலையா இருந்ததுனால கல்யாணத்து வேலைய கவனிக்கலண்ணே. நாளையிலேருந்து நம்ம கல்யாணத்து வேலைய கவனிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்துவேலும் பார்த்தீங்கன்னா, "சரிடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வடிவு பார்த்தீங்கன்னா, "தம்பின்றாங்க. என்ன அண்ணி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லன்னிறாங்க." மாரி பார்த்தீங்கன்னா, "அக்கா ஏதோ சொல்ல வர்றீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி மாரி கேட்குறாங்க. உடனே வடிவு பார்த்தீங்கன்னா, "இல்ல குமாருக்கு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணுமேன்னு கேட்டா என்ன அண்ணி அர்த்தம்?" அப்படின்றாங்க. "இல்ல அந்த பொண்ண விட்டுட்டு வேற பொண்ணு பார்க்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே குமார் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு, "ஆமா என்னோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றது தான் எல்லாரோட விருப்பமோ" அப்படின்னு சொல்லி குமாரும் கோவப்படுறாங்க. "இல்ல குமாரு உன்னோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதெல்லாம் இல்ல. வேற பொண்ண பார்க்கலான்னு சொல்லி தான் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா பெரியம்மா எனக்கு பொண்ணு குடுக்க கியூல லைன்ல நின்னு இருக்காங்கல்ல. அதனால தான் நீங்க இந்த மாரி சொல்றீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு இல்லப்பா" அப்படின்றாங்க. "பெரியம்மா எனக்கு யாரும் பொண்ணு குடுக்க முன்னு வரலன்னு சொல்லிட்டு தானே அந்த பொண்ண கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டுருக்காங்க. அதுக்கு எதுக்கு பெரியம்மா இப்ப வேணான்னு சொல்றீங்க?" அப்படின்றாங்க. உடனே அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா, "அதுக்கு இல்லடா அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி தான் சொல்றா" அப்படின்றாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "என்ன என்ன ஆத்தா நீயும் அண்ணியோட கூட்டு சேர்ந்துட்டீங்களா?" அப்படின்றாங்க. "கூட்டெல்லாம் சேரலடா" அப்படின்றாங்க. உடனே வடிவு பார்த்தீங்கன்னா, "தம்பி அந்த பொண்ண விட்டுட்டு வேற பொண்ணு பார்க்கலாமே! கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னலாம் நான் சொல்லலையே" அப்படின்றாங்க. "அண்ணி யார் என்ன யோசிச்சாலும், என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அண்ணி" அப்படின்றாங்க. "இல்ல தம்பி" அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கு முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "வடிவு அமைதியா இரு. இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண டேட்ல இந்த கல்யாணம் நடந்தே தீரும். யாரும் எதுவும் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவேல் சொல்றாங்க. உடனே மாரியும் பார்த்தீங்கன்னா வடிவுகிட்ட, "அக்கா என் பையனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்ற நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன்க்கா. எப்படியாச்சும் இந்த பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ்க்கா யாரும் எந்த தடங்கலும் பண்ணாதீங்க. என் பையனுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாரியும் கையெடுத்து கும்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனா ரூம்ல இருக்காங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா, வேலைய முடிச்சுட்டு வராங்க. "என்னங்க இப்பதான் வேலை முடிஞ்சா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "சரிங்க அந்த ஏஇ என்ன பிரச்சனையாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இன்னும் தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "அவருக்கு அவ்வளோதான் இந்த வேலை போனது தானா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா, "அத பத்தி எதுவும் பேசாத விடு மீனா. நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் அப் ஆக போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "என்ன மீனா சாரி எல்லாம் புதுசா வாங்குனியா? நெறைய மடிச்சு வச்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "இல்லைங்க இங்க 2, 3 தான் இருந்துச்சு. நான் ஆஃபீஸ் போறதுக்கு வேணும்ல, அதனால தான் போயிட்டு கோட்ரஸ்லேருந்து எடுத்துட்டு வந்தேன். இன்னும் இருக்கு அத போயிட்டு நாளைக்கு எடுத்துட்டு வந்துருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மீனா இங்கேவா இருக்க போறோம்? ஒரு 2, 3 நாள் இங்க இருக்க போறோம். இன்னும் 2, 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்டர்ஸ்க்கே போயிடலாம். நம்ம தான் அங்க நெறைய பொருளெல்லாம் வாங்கி போட்டுருக்கோம்ல. அந்த பொருளெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கேயே இருந்தா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அரசி பார்த்தீங்கன்னா டோர தட்டுறாங்க. "உள்ள வரலாமான்றாங்க." "வா அரசி" அப்படின்னு சொல்றாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா, "உங்கள வர சொன்னாங்க" அப்படின்றாங்க. உடனே செந்தில் பார்த்தீங்க, "என்னவா? மீனாவா வா" அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரையும் தான் அப்பா வர சொன்னாங்க அப்படின்றாங்க. அப்ப மீனா பார்த்தீங்கன்னா, "எதுக்கா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வராங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் அமைதியாவே இருக்காங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ல வரையும் பொறுமையா இருக்க முடியாதா? உன்னால நிக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா எல்லாரும் நின்னு இருக்காங்க. யாராச்சும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும்ல. அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன்" அப்படின்றாங்க. உடனே கோமதி பார்த்தீங்கன்னா, "டேய் நீ அமைதியா தான் இருடா" அப்படின்றாங்க. அப்ப சரவணன் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கூப்பிட்டு, "கடையில உன்ன என்னடா கேட்டாங்க?" அப்படின்றாங்க. "இல்லப்பா வேணுன்ற பொருள் இருக்கா இல்லையான்னு தான் கேட்டாங்க" அப்படின்றாங்க. "அது இல்லடா உன்னோட தம்பிய பத்தி என்ன கேட்டாங்க?" அப்படின்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, "என்னவா? என்ன பத்தி என்னண்ணா கேட்டாங்க?" அப்படின்றாங்க. "டேய் நீ அமைதியா இருடா. உன்ன பத்தி இல்ல. செந்தில்னு ஒருத்தன் நிக்கிறான் அவன பத்தி தான்" அப்படின்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "இல்ல உங்க பையன் லஞ்சம் வாங்கியிருக்கானாமே. என்ன பாண்டியா நீ மட்டும் நேர்மை நேர்மைன்னு பாடுபடுற. உன் பையன் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எனக்கு அப்படியே நாக்குப்புடிங்கன்னு சாகுற மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. "அதுதாங்க எல்லாம் சோதனை பண்ணி பார்த்ததுல பணம் இல்லன்னு சொல்லி தெரிஞ்சதுல்ல. நீங்க அதையே சொல்லலாம்ல" அப்படின்றாங்க. "என்னதான் சோதனை பண்ணத்துல பணம் கிடைக்கலனாலே அவன் லஞ்சம் வாங்குனது லஞ்சம் வாங்கலன்னு ஆயிடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. செந்தில பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "என்னடா இதுக்கு தான் போயிட்டு தனியா என்னால வாழ முடியும். நான் இப்படி வாழவும், அப்படி வாழவும்ன்னு சொன்னேன். இந்த லஞ்சம் வாங்கி வாழ்றத தான் நீ பெருமையா சொல்லிட்டு போனியா? இதுக்கு மேல உன்ன தனியா விட்டதுனால தான் நான் அப்படி இருந்தேன். இந்த வீட்ல இருந்த வரைக்கும் நீ நல்ல பையனா தான் இருந்த. அது யாருக்கு பயந்து இருந்தேன்னு தெரியல. எனக்கு பயந்து இருந்தியான்னு தெரியல. இதுக்கு மேல நீ அங்க குவார்டர்ஸ்க்கெல்லாம் போற வேலையெல்லாம் வேணாம். நீயும் மீனாவும் இதுக்கு மேல இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் எழுந்து போயிடுறாங்க. அப்ப மீனா பார்த்தீங்கன்னா, "தேங்க்ஸ் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜிய போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷத்துல. செந்திலும் பார்த்தீங்கன்னா, டென்ஷனா நிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.